யாழ் பல்கலைக்கழகத்தின் புதிய வேந்தர் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டார். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் புதிய வேந்தராக பேராசிரியர் குமாரவடிவேல் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டுள்ளார். பல்கலைக்கழக சட்டத்தின் 32ஆம் பிரிவின்படி அடுத்து வரும் 5 ஆண்டுகளுக்கு அப்பதவிக்கான நியமனம் ஜனாதிபதியால் வழங்கப்பட்டுள்ளது. ஆபத்தான நபரான கெஹல் பத்தரவுக்கு நாமலுக்கும் நெருங்கிய தொடர்பு. பாதாள உலக குழுவினர் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச வெளியிட்ட கருத்து அவரின் குடும்பத்திற்கு பெரும் ஆபத்தாக மாறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அண்மையில் கைது செய்யப்பட்ட பாதாள உலக குழுவின் தலைவர் கெஹல் பத்தர பத்மே கைது செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் நாமல் கருத்து வெளியிட்டுள்ளார். குறித்த குற்ற கும்பலுக்கும் ராஜபக்ச குடும்பத்திற்கும் தொடர்புள்ளதாக தெரிவித்து சமகால அரசாங்கம் எமக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கும் என நாமல் தெரிவித்துள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இடம்பெயர்ந்த மக்களுக்கு நிரந்தர வீடுகள். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இடம்பெயர்ந்த மக்களுக்கு நிரந்தர வீடுகள் வழங்கும் திட்டத்தை மறு ஆய்வு செய்வதற்காக வீடமைப்புத்துறை பிரதி அமைச்சர் டி.பி. சரத் குறித்த பகுதிகளுக்கு விஜயம் செய்துள்ளார். இந்த வீட்டு வசதி திட்டத்திற்காக அரசாங்கம் 2500 மில்லியன் ஒதுக்கியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் 1424 குடும்பங்களும் கிளிநொச்சியில் 29 குடும்பங்களும் உட்பட 2,76,883 குடும்பங்களைச் சேர்ந்த மொத்தம் 9,19,109 பேர் இடம்பெயர்ந்துள்ளனர். பாடசாலை மாணவர்களின் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் சரிவு. 2016ஆம் ஆண்டு முதல் பாடசாலை மாணவர்களின் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் கூர்மையான சரிவு கண்டறியப்பட்டுள்ளது. இலங்கையின் சுகாதார மற்றும் கல்வி அமைச்சுக்கள் உலக சுகாதார நிறுவனத்தின் ஆதரவுடன் நடத்திய ஒரு புதிய கூட்டு கணக்கெடுப்பில் இந்த விடயம் கண்டறியப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாண சபை தேர்தல் நடத்தப்படுமா? அரசிடம் கேள்வி. கிழக்கு மாகாண சபை தேர்தல் கடந்த 5 வருடங்களுக்கு மேலாக பிற்போடப்பட்டு வருகின்றது. எனவே ஜனநாயகத்தை மதிப்பதாக ஆட்சிக்கு வந்த ஆட்சியாளர்கள் என்றால் மாகாண சபை நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கூறப்பட்டுள்ளது. இந்த முறைமை பொருத்தமில்லை என்பதை நீக்குவது என மக்களுக்கு அரசு கூற வேண்டுமென கபே அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் மனாஸ் மக்கீன் வலியுறுத்தியுள்ளார். மட்டக்களப்பு காத்தான்குடியில் உள்ள சுதந்திரமானதும் நீதியானதும் மக்கள் இயக்கமான கஃபே அமைப்பின் காரியாலயத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை மாவட்ட இணைப்பாளர் தேசிய மானிய ஏசிஎம் மீரா சாகிர் தலைமையில் இடம்பெற்ற ஊடக மாநாட்டில் அவர் இதனை கூறியுள்ளார். ஏர் கனடா விமான ஊழியர்கள் ஊதிய சலுகை நிராகரிப்பு. ஏர் கனடாவின் விமான ஊழியர்களும் அதன் பிராந்திய பிரிவும் விமான நிறுவனத்தின் ஊதிய சலுகை அங்கீகரிப்பதற்கு எதிராக வாக்களித்துள்ளன. தொழிற்சங்கம் வெள்ளிக்கிழமை இந்த முடிவை அறிவித்துள்ளது. கனடாவின் மிகப்பெரிய விமான நிறுவனத்தில் உள்ள பல விமான ஊழியர்கள் கடந்த மாதம் எட்டப்பட்ட ஒரு தற்காலிக ஒப்பந்தத்தில் ஊதிய உயர்வுகள் குறித்து அதிருப்தி அடைந்தனர். மேலும் அது அந்த நேரத்தில் ஒரு முடங்கி போன வேலைநிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர உதவியது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.